துருக்கி பயத்தினால் இஸ்ரேலோட காலில் விழுந்து கிடக்கிறதா ஒரு செய்தி கிடைக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், சிரியாவில் இருக்கிற 2 இடங்களை துருக்கிக்கு சிரியா இடைக்கால அரசாங்கம் கொடுத்திருக்குது. அது ஒன்று அல்மேரா என்ற ஒரு இடமும், இன்னொன்று டீஃபோ என்ற ஒரு இடமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த டீஃபோ என்கிற இடத்துல துருக்கி இராணுவம் ஒரு ஏர்பேஸ் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போய், அதாவது இஸ்ரேலுடைய வான்படை, அதாவது அந்த நிலப்பிரதேசத்தையே உருக்குலையே செஞ்சுட்டு, உடனே துருக்கி எந்த மேலேயே கையை வச்சுட்டான்னு சொல்லி திருப்பி அடிச்சுப்பான்னு நினைச்சிங்களா? இல்லை, பழமை போல ஒரு கண்டனத்தை வெளியிட்டு துருக்கி பின்வாங்கி வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இஸ்ரேல் திட்ட தெளிவாக துருக்கிக்கு அறிவிச்சுக்குது, இதுக்கு பிறகு அந்த இடத்துல ஏர்பேஸ் அமைக்கிறத நினைச்சு பார்த்தா கூட அது தவறு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அச்சுறுத்தலை பேசியிருக்கு. இது சம்பந்தமா சில ஊடகங்கள் துருக்கிட்ட வினவப்பட்ட போது, இந்த பிரச்சனை சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனைப்பா, இது எங்களுக்குள் 3வது பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி சொல்லி இந்த விடயத்திலேருந்து மெதுவாக நழுவி போயிட்டாங்கன்னு சொல்லி நான் சில இடங்களில் செய்தியை வாசிக்கேன். இந்த செய்தியெல்லாம் நான் பார்த்தபோது துருக்கி உலகத்தில் 6வது வல்லரசுன்னு சொல்றதை நினைச்சு பார்க்கவே வெட்கமாயிருக்குது. இப்படித்தான் சொந்தங்களே, அண்மையில் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நுழையுமாயிருந்தா இஸ்ரேலை 2ல் 1 பார்த்துருவோன்னு சொல்லி அர்டுகான் பேசினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நுழைஞ்சி ஹிஸ்புல்லாக்களோட அனைத்து போர் தளபடங்களையும் உடைத்து லெபனானோட எல்லைகளையும் ஊடுருவிய இஸ்ரேலி இராணுவத்தை பார்த்து பலமான கண்டனத்தை வெளியிட்டாங்க. சகோதரர்களே, இத்தோடு இந்த அர்டுகானுடைய ஆட்சி முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அநேகமா துருக்கிய பொதுமக்கள் இத்தோடு இந்த அர்துகானோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு நம்புகிறேன். நபிகளார் கூறிய ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருது. துருக்கியின் ஆட்சி எந்த ஒரு இரத்தம் சிந்தாத முறையிலும் கைப்பற்றப்படும், இது மறுமைக்குரிய முக்கிய அடையாளமாக காணப்படும் என நபிகளார் கூறி சென்றாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், யுத்தம் இல்லாமல், ரத்தம் இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில், அதாவது தேர்தல் முறையாய்க்கலாம் அல்லது ஒரு திடீரென்று மக்கள் புரட்சி மூலம் இந்த ஆட்சியில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று நாம் யூகிக்கலாம். சகோதரர்களே, ஈரான் எப்போதுமே தயாராக தான் இருக்குது. அமெரிக்கா ஈரான் மேலே கை வைக்குமா இருந்தால் ஈரான் தயார், அமெரிக்காவை 2ல் 1 பார்ப்பதற்கு. ஆனால் அவ்வாறு செய்யும் போது நாம் வாயால் வேண்டால் இலகுவாக சொல்லலாம், ஆனால் பாரிய யுத்தம் ஒன்று ஏற்படும். ஈரான் அடிப்பதைப் போல அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை செய்யும். அந்த நேரத்தில் ஈரான் அதை தாங்கிக் கொள்ளுமா? பலஸ்தீனில் என்ன நிலைமையோ அதே நிலைமைத்தான் ஈரானுக்களும் உருவாகும். ஈரானை பொறுத்தவரையில் வான்படைகள் பெரிதளவு இல்லை. அவங்க முழுமையாக நம்புறது இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை தான். இன்றைக்கு உலகத்தில் இஸ்ரேலோட சண்டை போடுறதுக்கு எல்லா நாடுகளையும் ஒப்பிடக்களும் ஈரான் மாத்திரம்தான் இன்றைக்கு முன்னால் நிற்கிது. ஆனால் அவ்வாறான ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் ஈரானுக்கு ஒரு பக்கப்பலமா அமைகிறதுக்கு துருக்கி மாறி நாடுகள் முன்வருமா இருந்தால் நிச்சயமாக இந்த பாலஸ்தீனம் விடுதலை பெறும் என்பதில் மறுகருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த துருக்கி மாறி நாடுகள் சர்வதேசத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம். போர் ஆரம்பிக்கப்பட்ட உடனே அரேபிய நாடுகளில் காணப்படுற எந்த ஒரு இராணுவ தளமும், அதாவது குறிப்பாக அமெரிக்காவுடைய எந்த ஒரு இராணுவ தளமும் செயல்படாமல் ஒரு சில நொடிகளுக்குள்ள ஆக்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லி IRGCடைய உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி இன்றைக்கு சூளுரைத்துள்ளார். இப்போது உள்ள நிலைமையில அமெரிக்கா தற்போது ஈராக்கையும் ஈரானையும் தாக்குவதற்கு தயாராக உள்ளதாகவே பல செய்திகள், ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. அதை ஈரான் நன்கு புலனாய்வு செய்து வைத்துள்ளது. இனி என்ன செய்த போதும் ஈரானுக்கு அவர்கள் குண்டு வீச தயாரான நிலையில தான் அவங்க ஈக்கிறாங்கங்கிறத ஈரான் நன்கு அறிஞ்சு வச்சிக்குது. இதனால் ஈரான் தொடர்ச்சியாக வெளியிடுற விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்போ தயார், வாங்க அடித்துக்கொள்வோம், அந்த மாதிரி செய்திகளை தான் ஈரான் அடிக்கடி இன்றைக்கு வெளியிட்டு வருவது. இது ஈரான்ட சைக்காலஜிக்கல் ரீதியான செயற்பாடுகளா அல்லது உண்மையான நிலைப்பாடுகளா என்று பார்த்தா, ஈரானில் காணப்படுற சகல இராணுவ மையங்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சர்வதேச செய்திகள் எல்லாம் கூறிக்கொண்டு தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் பிரான்ஸ் அதிபர் நாளை எகிப்துக்கு விஜயம். காசா மக்களுக்கு என்ன நடக்கிறது, அவர்களுக்கு உணவு விநியோகம் மிக சரியாக நடக்கின்றதா என்று பார்ப்பதற்காக காசாவுக்கு செல்கிறாராம் அப்படின்னு சொல்லி யூடியூப் வலைத்தளங்களை வீசோண்டு வீசுறாங்க. பிரான்ஸ் தலைவர் மெக்கரான் எகிப்துக்கு செல்வது உண்மை, ஆனால் ஏதாவது நடக்குமா அவரால் கேட்டால் எதுவும் நடக்காது. எல்லாம் அரசியல் காரணம் தான் சகோதரர்களே. அடுத்த சகோதரர்களே, இப்ப அதிகமான தாக்குதல் இஸ்ரேலால வான்வழியிலிருந்தே மேற்கொள்ளப்படுவது. இஸ்ரேல் ராணுவத்தில் ராணுவ வீரர்களோட பற்றாக்குறை, அதாவது இஸ்ரேல் ராணுவத்தில் நிரந்தர ராணுவ படை ஒன்று இப்பாங்க, அடுத்தது தற்காலிக அதாவது ரிசோ ராணுவ படை ஒன்று இருக்கும். இதில் நிரந்தர இராணுவ படையே தொடர்ந்து கடமையிலே இருக்குது.
இந்த வகையில் இந்த 2 மாத இடைவெளியில் சிறிய போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது ஹமாஸோடு. அந்த காலகட்டங்களில் இந்த ரிசர்வ் படை, அதாவது தற்காலிக படை, காசாவை விட்டு வெளியேறிந்தாங்க. ஆனால் திரும்ப யுத்தம் ஆரம்பித்த நேரத்தில் மறுபடியும் இஸ்ரேலிய அரசாங்கம் அந்த ரிசர்வ் படைகளை மீண்டும் அழைச்ச போது அதில் காணப்படுற 90 விதமான ரிசர்வ் இராணுவ வீரர்கள் எவருமே கடமைக்கு வரையில. அதுக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதியே இஸ்ரேல் அரசாங்கத்துடைய கட்டளையை புறக்கணிச்சிட்டார். இதனால இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள ஆட்பலம் போதாமை காரணமாக தரைவழி தாக்குதலை மேற்கொள்றதுக்கு இஸ்ரேல் ரொம்பவுமே யோசிக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னா, தற்போது இருக்கிற நிரந்தர இராணுவமும் தற்காலிக இராணுவமும், அதாவது ரிசர்வ் படையும் இந்த யுத்தத்தில் நேரடியாக இறங்குறதுக்கு தற்போது பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அளவு இஸ்ரேல் இராணுவத்தோட புதைக்குழிகளாக இந்த காசா காணப்படுவது. இதுவரை நடந்த யுத்தங்களில் சுமார் 30,000 தொடக்கம் 60,000க்கு இடையிலான இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் உயிரிழந்தும் அங்கவீனமும் அடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி உத்தியோகபூர்வமற்ற சில செய்திகள் தெரிவிக்கிறது. உத்தியோகபூர்வமற்ற செய்திகள் சொன்னால், இஸ்ரேலில் நடக்கிற இராணுவ இழப்புக்களை இஸ்ரேலிய அரசாங்கம் வெளியிடல. அது மிகவும் ரகசியமாக வைத்துக்கொள்வது. அதாவது எப்போதும் நாங்கள் ஜெனிவினாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களோட விஷயங்களை வச்சுக்கொள்வது. இருந்தாலும் இஸ்ரேலில் உள்ள சில ஊடகங்கள் மிக ரகசியமான முறையில் தகவல் தேடினதில் மேற்படி தகவல்களை வெளியிட்டாங்க. அதனால தான் தற்போது இஸ்ரேல் இராணுவம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், வான்வெளியிலிருந்து காசாவை ஆங்காங்கே தாக்கி பொதுமக்களை அழித்து பின்னர் இஸ்ரேலிய தரைப்படையில் ஊடாக காசாவை கைப்பற்றுவதற்கு யோசிச்சுக்குது. இந்த வகையில் இஸ்ரேலிய இராணுவம் வடக்கு தெற்காக நீண்டுள்ள இந்த காசா பகுதியை இஸ்ரேலிலிருந்து மேற்கு பக்கமாக 3 துண்டுகளாக ஊடுருவி காசாவை தற்போது 3 துண்டுகளாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. இதன் மூலம் என்னன்னு சொன்னால், வடக்கில் இருக்கிற காசா மக்கள் தெற்குக்கு போக முடியாது, மத்தியில் இருக்கிற காசா மக்கள் தெற்குக்கோ வடக்குக்கோ செல்ல முடியாது என்கிற மாதிரி இராணுவங்களை ஊடுருவி அந்த பகுதியில் நிலை கொலை செஞ்சுக்கிறாங்க. நேற்று வடக்கு காசா பகுதிகளில் விமானத்திலேருந்து துண்டு பிரசுரங்களை போட்டிக்கிறாங்க. அதில் என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் பணைய கைதிகள் இருக்கும் இடங்களை காட்டித்தரும் வரை நீங்கள் வேறு எந்த இடங்களுக்கும் போக முடியாது, இந்த இடமே உங்களுக்கு புதைக்குழியாகிவிடும், ஆகவே அவர்களை இனங்காட்டித்தாங்க என்கிற மாதிரி துண்டு பிரசுரங்களை நேற்று விமானங்களிலிருந்து வடக்கு காசா பகுதியில் கொட்டிக்கிறாங்க. ஆனால் காசா மக்கள் ஒரு முடிவோடையே வாழ்வது புரிய கிடைக்கிறது. அதாவது எப்படி என்று சொன்னால், நாங்கள் இனி மரணிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது போலவே இந்த காசாவில் இது கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. நேற்று அல்லது முந்தின நாள் நீங்கள் சமூக ஊடகங்களில் அவதானிச்சிக்கலாம். காசாவில் உள்ள பிரபலியமான பத்திரிகையாளர் ஒருவர், கலீல் அபுல் அல்யாஷ் என்ற ஒருவர் எழுதியிருந்தார், இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன காசா உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்படுவதற்கு. இனி நீங்கள் எங்களை சொர்க்கத்தில் மாத்திரமே சந்திக்கலாம். இன்னும் சில சொற்ப நாட்களில் எங்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் உங்களுக்கு காண கிடைக்காது என்கிற மாதிரி ஒரு கட்டுரை ஒன்றை அவர் சமூக வலைத்தளங்களில் எழுதியிருந்தார். அது உலகம் முழுக்க ஷேர் செய்யப்பட்ட ஒரு விஷயம், நீங்களும் அவதானிச்சிக்கலாம். பின்னர் தற்போது இவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது எங்கள் காதுகளுக்கு வந்த செய்தியாக காணப்பட்டது. அடுத்த சகோதரர்களே, இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஹமாஸ் அட்டாக் பண்ண ஒரு வீடியோ ஒன்று காட்சிப்படுத்தப்படுவது. இஸ்ரேல் வீதி ஓரங்களில் அதிகம் சேதம் ஏற்பட்டது போல அந்த காட்சி காட்டப்படுது. இதுக்கு முன்னுக்க எத்தனையோ தாக்குதல்களை ஹமாஸ் செஞ்ச போதும் இஸ்ரேல் அதை மூடி மறைச்சிது. பொதுமக்களை வைத்து இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஊடகங்கள் இந்த சமூக வலைத்தள செய்தியை பரப்பி வராங்க. இவ்வளவு நாளும் இப்படி நடந்த தாக்குதல்களை காட்டாத இந்த அமெரிக்கா இஸ்ரேல் தற்போது ஏன் பரப்பி வருவது தெரியுமா? தாங்கள் நீதியானவர்கள் என்பதை காட்டுவதற்காகவே நடந்த தாக்குதலை சமூக வலைத்தளங்களில் பெரிதாக்கி ஹமாஸ் இப்படி கொடூரமான ஆட்கள் என்று எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த செய்தியை தற்போது வலைத்தளங்களில் திறந்து விட்டுக்கிறாங்க. இதை கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், இந்த காரணங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி மேலும் மேலும் இஸ்ரேல் கொலைகளை அதிகரித்து கொண்டே போவாங்க. காரணம் கேட்டால் பார்த்தீங்க தானே, இந்த கொடுங்கோல் ஹமாஸ் பொதுமக்களை அநியாயமாக கொள்ளுது, ஆகவே அவங்களை அழிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை தற்போது வைரலாக்கி வராங்க. இருந்தாலும் இந்த இஸ்ரேலிட தந்திரோபாய நடவடிக்கைகளை நம்முடைய யூடியூபர்கள், சமூக வலைத்தள நிர்வாகிகள் இதனை நன்கு அவதானித்து புத்திசாலித்தனமாக இந்த விஷயங்களை கையாளுதல் வேண்டும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினால சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ வீரர், அவரோட பேர் ஜெனரல் ஜான் பெக்கரி என்பவர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டார். இவர் அமெரிக்க படையில் உயர்ந்த அதிகாரி, சிறப்பு இராணுவ வீரர், அதிக அனுபவம் கொண்ட ஒருவர். அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த இஸ்ரேல் இராணுவத்தை துல்லியமாக வழிநடத்தி காசாவில் உள்ள பணைய கைதிகளை மீட்டெடுத்து காசாவில் சில பகுதிகளில் இஸ்ரேல் நிலைத்து கொள்வதற்காக திட்டங்களை உருவாக்குறதுக்கு இவர் அனுப்பப்பட்டுள்ளார். இவர் ஈராக் போல நினைச்சாரோ தெரியல காசாவை. இவரை பலஸ்தீனிய போராளிகள் நேற்று மேலே அனுப்பிட்டாங்க.